ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது என்ன வீடியோ அப்படின்னா, கொஞ்சம் காலை வலிக்கும், நின்றுக்கிட்டு பேச முடியாது, அதனால தான் நான் உக்காந்துட்டேன். என்ன வீடியோ அப்படின்னா, சில பேர்னு இல்லை, பல பேர் என்கிட்ட வந்து அக்கா நீங்கள் எப்படி வந்து வீடியோலாம் எடுக்கிறீங்க, எங்களுக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும், ஆனால் சொல்லிக் கொடுக்கதாங்க்கா எங்களுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி ஒரு குட்டியாக ஒரு வீடியோவாகவே போட்டுரும், அது என் தோழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து நான் வந்து இடையில சொல்லிடுறேன், ரொம்ப லென்த்தெல்லாம் போகாது. இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி சப்போர்ட்னால் உங்கள் கணவருக்கு நீங்கள் பண்ணுறதுல எந்த ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்து உங்களுக்கு மைண்டில் பட்டுதுன்னா மட்டும் யூடியூப்குள்ளே வாங்க. அதுக்கு இல்லை, என் கணவருக்கு வந்து விருப்பம் இல்லை ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப் பக்கம்லாம் வராதீங்க. அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ஆனவங்களாகவே இருக்கட்டும், அவங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா இவங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நம்ம யூடியூப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து உடனே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம மணியை வேஸ்ட்டாக ஆக்கவே கூடாது. நம்மள்ட்ட எது இருக்கோ, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணுமோ முக்கியமாக அதை வாங்கிக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் 1 இல்லை 1.5 மாதம் ஆகும், 2 மாதம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அது வந்து நீங்கள் நினைக்கிற ஃபோன்லாம் கிடையாது, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அதில் தான் இப்போல்லாம் கேமரா வீடியோ எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற, எப்போதும் ஃபோன் பேசுவோம்ல, அந்த ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்து, அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கும் இப்போ உள்ள வீடியோக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் அந்த வீடியோவில் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டு நானாகவே போட்டிருக்கேன், நானாகவே எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதிலேயே வந்து எனக்கு எடிட் பண்ணி தர்றது இல்லை, ஃபுல் வீடியோவுக்கு வந்து என்னோடய சிஸ்டர் எடிட் பண்ணுவாள். ஏன்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் எடிட் பண்ணுவோம். அதுலேயுமே முழுக்க அவளோட பங்கு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், 2 பேருமே மாற்றி எடிட் பண்ணுவோம். இல்லை இந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னோடய பங்களிப்பு தான். ஏன்னா என்னோடய கணவரை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், இந்தாங்க நீங்கள் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம தானே பண்ணுறோம், நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம அதுக்கான பலனை எதிர்பார்க்க முடியும் இல்லையா? அதனால் என்னோடய பங்களிப்பில் தான் இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ இப்போ தான் கொஞ்சம் முத்துலக்கி அப்படின்னு உங்கள் மத்தியில் கொஞ்சம் உலாவுறேன். அதுலேயும் மிக முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்லலாம் வந்துடாதீங்க. ஏன்னா வந்து நம்மளோட வார்த்தை, நம்ம கோபம் எல்லாத்தையும் 5 புலன்களையும் அடக்கி வீடியோ போட்டு அதில் வர சொற்களெல்லாம் மனதார காதார கேட்டு பொறுத்துக்கிட்டு அப்படியாம்மா ஆமாம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணணும். நானே வந்து ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை தான் ஒரு விளாக்லாம் போடுறேன். அதுலேயும் பக்கத்தில் வந்து என்ன ஒரு விசேஷம்னு தெரியல, ஒரு பாட்டு ஓடுது, அது உங்கள் காதில் விழுந்து யூடியூப்காரவங்களுக்கும் காதில் விழுந்துருச்சுன்னா வீடியோ காப்பிரைட் அப்படின்னு வந்துடும். சரி, அது காதில் விழுவாமல் உங்கள்கிட்ட நான் கடன்னு பேசிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் வார்த்தை. நம்ம பேசுகிற வார்த்தை வந்து ஒரு கமெண்ட் வந்தாலுமே அதுக்கு வந்து எப்படி தன்மையாக பதில் அளிக்கணுமோ அதே மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க வந்து நம்ம முன்னேற்றத்தை வந்து அவங்க வார்த்தைகளால் தான் நம்ம மனசை வந்து நோக்கடிக்க பார்ப்பாங்க. ஐயோ நம்மளை என்ன இப்படி கேட்டுட்டாங்களே, நம்மளை அப்படி கேட்கணுமா, அப்படியா இப்படியா, அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து நம்ம அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது சுத்தமாக. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்புங்கிறது நம்ம தான் அதை கைக்குள்ளே வச்சுக்கணும். அது நம்மளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டுனா குடும்பம்லாம் நடத்த முடியாது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம செல்லோ இல்லை கேமராவோ எதை பயன்படுத்தினாலும் நம்ம கைவசம் வச்சு அதை பயன்படுத்திட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதே போட்டு நோண்டிலாம் உட்காந்துருக்கக்கூடாது.
நோண்டிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை விட நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வீடியோ வந்து லாங் வீடியோ போடாதீங்க. ஷார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நீங்கள் போட பாருங்கள். உங்களுக்கு எது எடிட் பண்ணுறதுக்கு ஆப்பு கரெக்டாக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்ஷாட்டோ இல்லை கெயின் மாஸ்டர் இருக்குல்ல, அதுவோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஆப் கூட இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இன்ஷாட்டு தான். எடுத்தோன்னே எடுத்தான்லாம் வீடியோ போட்டுறக்கூடாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி போட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு போட தெரில, எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நானே ஒன்றா கற்றுக்கிட்டு தான் இவ்வளோ தூரத்தில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாலாம் ஆகலை. கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுருக்கேன்னா அதுக்கு வந்து நானே தான் என்னோடய விடாமுயற்சி. ஒரு நாள் எனக்கு இது தெரியலனா அடுத்த நாள் அதை கற்றுக்கிட்டே ஆவேன். ஏன்னா அந்த மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. இது நம்மளுக்கு தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்லாம் நான் உட்காந்துருக்கவே மாட்டேன். அடுத்த நாள் அதை கண்டிப்பாக நான் கற்றுப்பேன். என்ன லொடலோட பேசுகிற வாயில் தண்ணியை ஊற்றுற மாதிரி அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ நான் என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. புரியுதா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து தான் நான் யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்துகிற பொருட்கள். அதாவது வந்து இது இருக்கட்டும், இது அப்புறமா சொல்கிறேன். இது வந்து நான் நீண்ட காலமாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுனால தான் இது வந்து இப்படி நிற்கிது. அது என்னென்னா மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டார்டிங்லலாம் வந்து இதை வச்சு தான் நான் எடுப்பேன். லூசுத்தனமாக சிரிப்பேன். அப்போ ஆள் எதுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, நானே பார்த்து சிரிச்சுப்பேன். அது எனக்கே இப்போ எடிட் பண்ணும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு இதுனா வந்து நம்ம செல்லு எங்கள் மொபைலை வைக்கும் போது வெயிட்டு தாங்க முடியாமல் அப்பப்போ இது இப்படி மண்டையை இப்படி கவுரும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ இதை தூக்கி இப்படி நிமித்தி வச்சுட்டு திருப்பி ஓடி போய் அந்த இடத்துல அதே மாதிரி பொசிஷனில் நின்றுக்கிட்டு நம்ம வீடியோ எடுக்கணும். அதனால் இது வந்து இந்த லைட்டு இந்த இதெல்லாம் போனதுனால இது வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்டர் போட்டது. இதோட ரேட்டு எல்லாமே நான் சொல்கிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வாங்கிக்கோங்க. இதில் வந்து இது கலர் லைட்டு, ப்ளூ, எல்லோ, ஒயிட்டுன்னு எல்லாமேலாம் கலர் அடிக்கும். நம்ம வந்து ஒயிட் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ளூ வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம் ஒயிட்டு தான் வச்சுக்கிறேன். அதை விட இது வந்து என்னென்னா, என்னோடய கணவர் வந்து இந்தா இலக்கியா உனக்காக நான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து தரேன், நீ ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆர்டர்லாம் போடல, ஆன்லைனில் வாங்கலை, கடையில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, ஷாப்பில். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அருமை மனைவிக்காக வாங்கிட்டு வந்தது. ஆனால் இதை பார்த்தாலே, இதோட பொசிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு டஸ்ட்டாக இருக்குன்னு. அவ்வளோவா இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்படி இதை வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் வேணால் அப்படி மேலே நான் இப்படி எஞ்சிக்கலாம், கை நோகாமல் வீடியோ எடுக்கிறவங்களாம் எடுக்கலாம். ஆனால் என் கணவர் வந்து இதில் எடுக்க மாட்டார். ஏன்னா பொதுக்கிட்டின்னு செல்லு கீழே விழுந்துடுச்சுன்னா சப்போர்ட் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோவா இதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் நான் கேமராமேன் வச்சுருக்கேன்னா அவங்கள வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து மைக்கு, இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இதில் என்னென்னா வேர்வெல்லாம் உங்களுக்கு ஸ்வெட் ஆகும்போது இது நனைஞ்சி சப்போஸ் வந்து உங்களுக்கு மைக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். ஆனால் கிளியரன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஒர்க் ஆகுதா இல்லையானா அப்பப்போ நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து நான் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க பாருங்கள், ஊமப்படமாக வாய் மட்டும் அசையும் ஆனால் ஊமப்படமாகவே ஓடும். அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்துடக்கூடாது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மட்டும்தான் என்னோடய பொருட்கள். அப்படி உங்களுக்கு ஃபேஸ் காட்டி வீடியோ போட முடியலனா உங்கள் கைகளை காட்டியே நீங்கள் அழகாக வீடியோ போடலாம். அதிலலாம் தப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக போடுங்க. உங்கள் மனதை தைரியப்படுத்திக்கிட்டு கமெண்ட்ஸுக்கெல்லாம் காதிலே வாங்காமல் உங்கள் வழியில் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக கன்ஃபார்மாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகலாம். சரி, ஓகே, பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லைக்கா நீங்கள் தெளிவாக சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் முத்துலக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளையில் இன்னும் ஒரு வாரம் ஆகும் அடுத்த விளாகில் பார்க்கலாம். டாடா.